பேசுவாங்க. சரவணகுமார் டெக்சாஸிலிருந்து வர இருக்கிறார். தமிழரின் பண்பாடு பற்றி தன்னுடைய கம்பீர குரலில் தமிழ் தாயை அரவணைக்க வருகிறார். வாங்க. வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதும். தமிழர் திருநாளாம் தைப்புத்தாண்டை முன்னிட்டு திணை அமெரிக்கா அமைப்பு நடத்தும் இந்த வேர்களை தேடி என்ற கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கும் ஐயா மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, கருத்துரையாற்றி அமைந்திருக்கும் மகேந்திரவர்மன் சம்பத் அவர்களே, கவிதா நடராஜன் அவர்களே, சீர்மிகு நெறியாள்கை செய்து கொண்டிருக்கும் கவிஞர் நெல்லை ஆனந்தி அவர்களே, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய குழந்தை சாய் ராகவி அவர்களே, குரல் சொன்ன குழந்தை யாதவன் அவர்களே, பறை இசைத்து நம் நாடி நரம்புகளை சுண்டிவிட்ட இளங்கோ அவர்களே, வழக்கம் போல நம்மையெல்லாம் முன்னிறுத்தி தான் பின்னிருந்து இயங்கும் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் இளமாறன் அவர்களே, ஏனைய உடன்பிறப்புகளே, தோழர்களே, நண்பர்களே, காலை மாலை வணக்கங்கள். அறிமுகமான மேடை, அறிமுகமான நண்பர்கள், அறிமுகமான கருத்தரங்க தலைவர், இப்படி ஒரு அரங்கில் பேசுவது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன் இதே திணை அமெரிக்கா நடத்திய ஒரு மேதின கருத்தரங்கு புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பு அண்ணன் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களின் தலைமையில் பேசியது இன்னும் பசுமையாக நினைவிருக்கிறது. என் நினைவு சரியாக இருந்தால் அதற்கு அடுத்த நாள் விடிந்தால் தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. காலம் உருண்டோடி விட்டது. இதோ இன்றைக்கு மீண்டும் பேசுகிறோம். நாளை விடிந்தால் தமிழ்நாட்டில் ஆனந்தி அவர்கள் சொன்னது போல மொழிப்போர் ஈகையர் நினைவு வீர வணக்க நாள். ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வை ஒட்டிய நம் அமர்வுகள் அமைந்து விடுகிறது. போகட்டும், தலைப்புக்கு வருகிறேன். வேர்களை தேடி என்ற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கருத்தரங்கில் நான் ஏற்றிருக்கும் துணை தலைப்பு தமிழர் பண்பாடு. இந்த தளம் பெரியது, இந்த களம் மிக அகலமானது. வேர்களை தேடி என்று தலைப்பு வைத்திருக்கிறோம். நம் வேர்கள் மிகவும் நீளமானது, ஆழமானது, வலிமையானதும் கூட. இதோ இங்கே கவிதா அவர்களும் மகேந்திரன் அவர்களும் தமிழின் தொன்மை பற்றியும் தமிழர்களின் தொன்மை பற்றியும் பேசினார்களே, அந்த நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்ல வேண்டும் என்றால் வெறும் 500 ஆண்டுகள் வரலாறு கொண்டது அமெரிக்கா. 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த போது இங்கே என்ன பெரிதாக இருந்து விட்டது? நமக்கு அப்படி அல்ல. காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டிய மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பது என்று போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் என்பது இன்றைக்கு சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால். நம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டு கடாரம் வென்றதெல்லாம் 10-11ஆம் நூற்றாண்டு. அதற்கு முன் ராஜராஜன், அதற்கு முன்னும் பின்னும் முதல் இடை கடை தமிழ் சங்கங்கள், இலக்கியங்கள். அதற்கும் முன்னாக நம் வாழ்வியல் வரலாற்று பதிவாக தாய்மடியான கீழடி, இரும்பின் காலம் சொல்லும் சிவகலை, தோண்ட தொன்மை நீளும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையும் அதன் பண்பாட்டை உறுதிப்படுத்தும் விதமாக நமக்கு கிடைக்கும் சாட்சியங்களும். ஆகவே தமிழரின் பண்பாடு என்ற இந்த அகலமான தலைப்பில் நான் ஒரு இழையை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுவேன். பண்பாடு என்பது எனக்கு தெரிந்த எளிமையான மொழியில் ஒன்றுமல்ல, அது நம் வாழ்வியல் முறை, அவ்வளவுதான். நம் வாழ்வியலின் போக்கை எந்தெந்த கூறுகள் தீர்மானிக்கிறது? நாம் பயன்படுத்தும் பொருட்கள், நாம் பின்பற்றும் அறநெறிகள், நம் கலை இலக்கியங்கள், இவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் பேசும் மொழி. இந்த இழையை மட்டும் தான் எடுத்துக்கொள்ளுகிறேன். மொழி. ஏன் மொழி நமக்கு முக்கியம்? ஏன் நம் மண்ணின் அரசியலில் அது இரண்டர கலந்து கிடக்கிறது? நிரம்பவும் எல்லாம் பின்னோக்கி செல்ல வேண்டாம். சென்ற நூற்றாண்டில் தரவுகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல நாளை விடிந்தால் மொழிப்போர் ஈகையர் வீர வணக்க நாள். இந்த உலகத்தில் தன் நாட்டுக்காக உயிர் நீத்தவர்கள் இருந்ததுண்டு, தன் குடும்பத்துக்காக இறந்து போனவர்கள் இருந்ததுண்டு, தன் மதத்திற்காக மாண்டு போனவர்கள் உண்டு, ஏன் தன் சாதி பெருமைக்காக செத்தவர்கள் உண்டு. ஆனால் தன் மொழி விடுதலைக்காக உயிர் விட்ட ஒரே இனம் அது தமிழ் இனம் மட்டும்தானே. ஒரு அரசியல் கட்சிக்குள் என்றோ இல்லை ஒரு அரசியல் போராட்டமாக என்றோ சுருக்கிவிட முடிந்த நிகழ்வா அது? தாய்ப்பால் குடித்தா வளர்ந்தோம், தமிழ்ப்பாலும் குடித்தல்லவா வளர்ந்தோம் என்று மொழி திணவெடுத்த மாணவர்களின் தன்னிச்சை திமிரல் அல்லவா அது? வாலி ஒரு திரைப்பட பாடலில் சொல்லுவார், பூ பந்தை யாரும் நீரில் பொத்தித்தான் வைத்தாலும் பந்து வரும் தண்ணி மேலதான், அட உன்னை யாரும் ஓரம் கட்டித்தான் வைத்தாலும் தம்பி வாடா பந்து போலத்தான் என்றார். அதுபோல இந்திய அடக்குமுறைக்கு அடங்காமல் திமிரி எழுந்த தீரர்களின் போராட்டம் அல்லவா அது? தாளமுத்துவும் நடராசனும் கீழப்பழுவூர் சின்னசாமியும் சிவகங்கை ராஜேந்திரனும் கோடம்பாக்கம் சிவலிங்கமும் விருகம்பாக்கம் அரங்கநாதனும் இன்னும் இருந்தது எதற்காக?
இப்போது இப்போது பொங்கலுக்கு வந்ததே பராசக்தி படம். நான் கூட நண்பர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன், அது பராசக்தி குறில் அல்ல, பராசக்தி நெடில் என்று. அந்த அந்த படத்தில் ஒரு வசனம், யூ வாண்ட் யூனிஃபார்மிட்டி, வி வாண்ட் யூனிட்டி. நீங்கள் ஒருமையை கேட்கிறீர்கள், நாங்கள் ஒற்றுமையை கேட்கிறோம். நாங்கள் இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர்கள், இந்திக்கோ இந்திக்காரர்களுக்கோ அல்ல. அதுதான் அந்த அந்த உறுதிதான். மொழியை தொலைத்தால் கலையை தொலைப்போம், மொழியை தொலைத்தால் இலக்கியத்தை தொலைப்போம், மொழியை தொலைத்தால் நம் அடையாளத்தையே தொலைப்போம் என்ற அந்த சிந்தனை தெளிவு இருந்ததால் தானே அவர்கள் இன்னுயிரை கொடுத்து நமக்கு செந்தமிழை காத்தார்கள். தமிழர்கள் நாம் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், அன்பு கொடுத்தால் அரவணைத்துக் கொள்வோம், அடக்க நினைத்தால் அடங்க மறுப்போம், ஆர்ப்பரித்து எழுவோம் என்ற அந்த 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 அதற்கான வாழ்ந்த சாட்சியங்கள் தானே இந்த மொழிப்போர் ஈகையர்கள். தண்ணீர் விட்டா வளர்த்தோம், இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்பான் பாரதி. அதையும் தாண்டி செந்நீரால் காத்த செம்மல்கள் அல்லவார்கள். வேர்களை தேடி என்ற தலைப்பு அழகாக பொருந்தி போகிறது. மொழி நம் பண்பாட்டின் வேர். மலர்கள் வாடிவிடலாம், வருத்தம் இல்லை. இலைகள் சருகாகலாம், கவலை இல்லை. கிளைகள் பட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. நடுமரம் நலிந்தே போகலாம், நம்பிக்கை குறையாது. விழுதுகள் கூட வீழ்ந்து விடலாம், வீண் போக மாட்டோம். ஆனால் நம் ஆணி வேர் அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நம் முந்தைய தலைமுறைகள் நமக்கு உத்தரவாதப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அது என்றும் தொடர வேண்டும் என்பதை நாம் நம் அடுத்த தலைமுறைக்கு உத்தரவாதப்படுத்தி கொடுக்க வேண்டும். கவிதா அவர்கள் சொன்னது போல, வீட்டில் நம் பிள்ளைகளிலிருந்து அதை தொடங்க வேண்டும். பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் வைப்பதிலிருந்து தொடங்குவோம். சில 10 ஆண்டுகளுக்கு முன் பிள்ளைகளுக்கு நாம் வைத்த பெயர்களில் ஒரு ஒரு எழுச்சி இருந்தது, மொழியின் பெருமிதம் இருந்தது. அன்பழகன், அறிவழகன், நாவரசன், நம் இளமாறன், பொய்யாமொழி, பூங்குழலி, அங்கவை, சங்கவை, தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வி, மணிமேகலை. பழகு தமிழில் வைக்கப்பட்ட இந்த அழகு பெயர்கள் எல்லாம் இன்று லெமூரியா கண்டம் போல வழுக்கொழிந்து விட்டது. மிஞ்சி போனால் 100ல் 1ஓ 2ஓ தேரும், அவ்வளவுதான். ஆங்கில மோகமோ சமஸ்கிருத மயக்கமோ அல்லது எங்கோ மின்னும் நட்சத்திரத்தை எப்படியோ சுற்றும் கோளுடன் தொடர்பு படுத்தி அதற்கேற்ப ஜாதகம் என்ற மடமை தரித்தோ சகட்டுமேனிக்கு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், யாஷிகா என்றால் தமிழில் யாசகம் செய்பவள், பிச்சைக்காரி என்று பொருள். புரிந்தவர்கள் புரிந்துள்ளோம். நல்ல தமிழ் பெயர்களை மீட்டுருவாக்கம் செய்வோம். நம் பிள்ளைகளுக்கும் அடுத்தடுத்த சந்ததியினருக்கும் வைத்து பழகுவோம். அடுத்து மிக முக்கியமாக, மொழி அரசியலை வீட்டுக்குள் பேச வேண்டும், நம் பிள்ளைகளிடம் பேச வேண்டும். நாம் பேசாவிட்டால் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்ற இயற்பியலுக்கு ஏற்ப அந்த வெற்றிடத்தில் வெளி உலகம் நஞ்சை புகுத்தும். நான் 2 வாரங்களுக்கு முன்பு இங்கே பராசக்தி படம் பார்க்க சென்ற போது வழி நெடுக என் 10 பருவ மகனிடம் இந்தி திணிப்பின் 1 நூற்றாண்டு வரலாற்றை பேசிக் கொண்டு வந்தேன். என்ன நடந்தது, யார் என்ன செய்தார்கள், அன்று நிலவிய சூழல் என்ன என்றெல்லாம் எடுத்துரைத்துக் கொண்டு வந்தேன். நமக்கு இன்று இருக்கும் வாழ்க்கையும் வாய்ப்பும் வசதியும் அதில் அதில் நம் குடும்பத்தை தாண்டி நம் மண்ணின் மொழி அரசியலுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது என்பதை விளக்கி சொல்லிட்டு சென்றேன். சித்திர சோலைகளை உமை நன்கு திருத்தை பாரினிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்பான் பாவேந்தன். அதை போல நமக்கு இன்று இந்த வாழ்க்கை எளிதாக இருக்கலாம், ஆனால் இதை நமக்கு எளியதாக்க எத்தனை பேர் ரத்தம் சொரிந்தனார்கள், இன்னுயிரை ஈந்தார்கள் என்று எடுத்து சொல்லி கூட்டி சென்றேன். அவனுக்கு படம் புரிந்தது, அதன் பேசுபொருள் உரைத்தது. நண்பர்களே, மொழியின் முக்கியத்துவத்தை நாம் நம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் கடமையும் கடப்பாடும் நமக்கு இருந்தே தீருகிறது. இன்னும் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைவு செய்வேன். ஏனென்றால் அடுத்ததாக காந்த குரலில் கந்தர்வ தமிழ் கரைபுரண்டோட காத்திருக்கிறது. அதை தடுப்பணை போட்டு தாமதப்படுத்தும் பணியை நாம் தொடர்ந்து விடக்கூடாது. ஆகையால் ஒரு செய்தி மட்டும். இந்திய துணைக்கண்டத்தில் 845 மொழிகளும் வழக்குகளும் இருந்ததாக சொல்லுகிறார்கள். மாநிலங்களும் ஒன்றிய ஆட்சி பகுதிகளுமாக இன்றைக்கு 36 நிலப்பகுதிகள் இருக்கிறது. ஆனால் அலுவல் மொழிகள் என்று பார்த்தால் இன்று வெறும் 22 தான் இருக்கிறது. அவற்றிலும் போடோ, டோக்ரி, சந்தலி, மெய்த்தி போன்ற மொழிகள் எல்லாம் இன்னும் எவ்வளவு வளமையில் இருக்கிறது என்று தெரியவில்லை. இலக்கண இலக்கியங்களின் தொன்மையுடனும் இன்றைய அறிவியலுக்கான புதுமையுடனும் பேச்சிலும் வழக்கிலும் பசுமையுடனும் தன் மக்களின் பண்பாட்டின் நீட்சியை பறைசாற்றிக் கொண்டும் இன்றும் உயிர்ப்புடன் ஒரு மொழி இருக்கிறது என்றால் எனக்கு தெரிந்த அளவில் அது தமிழ் மொழி மட்டும்தான். இன்னொரு மொழியின் ஆதிக்கத்தால் ராஜஸ்தானி, போஜ்பூரி, ஹரியான்வி, மால்வி போன்ற மொழிகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றன
இல்லை, சில அழிந்தே விட்டன. அந்த பட்டியலில் தமிழ் இடம்பெற்று விடக்கூடாது நண்பர்களே. அதை பாதுகாக்கும் பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ என்ற அந்த 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 வரிகள் நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவில் இருக்க வேண்டும். தமிழ் மொழி காப்போம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், தமிழ் பண்பாடு பேணுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அது வெடி வெடிச்ச மாதிரி, சரம் வெடி வெடித்த மாதிரி இருந்தது. மிகச் சிறப்பாக பண்பாடு என்பதற்கு ஒரே ஒரு சொல் சொன்னீங்க, வாழ்வியல் முறை. அவ்வளவுதான். அந்த வாழ்வியல் முறையை நாம் அதை பத்திதான் இன்னைக்கு நான் பேச போறேன். அதிலும் மொழியை எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு மிகச் சிறப்பா சொன்னீங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச நீங்க சொன்னது மொழி. முன்பெல்லாம் எத்தனையோ மொழி இருந்து இன்னைக்கு நம்ம 22ன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களே. முதல்ல சொற்கள் நிறைய இருந்தது, நம்ம வார்த்தை வங்கி நிறைய இருந்தது. இன்றைக்கு தமிழ் அறிஞர்கள்லாம் சொல்றாங்க, நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொற்களின் எண்ணிக்கை குறைஞ்சு போயிருச்சாம். இன்னைக்கு 600க்கும் கீழே போயிருச்சாம். பின்ன நம்ம நடு சென்டர்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, மேல் டாப்ல, ஷாப்பு கடை, பட்டானா, இப்படி பேசிட்டு இருந்தா அப்புறம் எப்படி மொழி வளரும்? நீங்க அழகா சொன்னீங்க, 11 வயது மகனிடம் பராசக்தி பார்க்க செல்லும் பொழுது, அது அழகா சொன்னீங்க, சக்தி தான் அது. அது நெடில். அதை உங்க மகனுக்கு தெரியப்படுத்தி அந்த படத்தை அவனை ஆழ்ந்து ரசிக்க செய்திருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய தலை வணங்குகிறேன். மிகச்சிறப்பு. சொல்லுவாங்க பொதுவா, ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவனுடைய மொழியை அழிக்க வேண்டும்பாங்க. அதற்கு நாம் முட்டு கொடுக்க கூடாது. அப்ப நம்ம எங்கு சென்றாலும், இன்னைக்கு அமெரிக்காவில நம்ம இருந்து கொண்டு தமிழ் தமிழ் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தமிழில் பேசுகிறார்களா? அதுதான் இங்க இருக்க பெரிய கேள்வி. சாரமான பேச்சில் வீரம் தெரித்தது. தங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி.